உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த மாதம்பட்டி ரங்கராஜ். என்ன விஷயம் தெரியுமா? மாதம்பட்டி ரங்கராஜ் ஜாய் கிறிஸ்டல்டா விவகாரம் பூதாகரமா வெடிச்சிருக்கிற நிலையில கமிஷனர் ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து 20 நாட்கள் ஆகியும் எந்த ஆக்ஷனும் எடுக்கல. எனக்கும் என் குழந்தைக்கும் நீதி வேணும், பணம் இருந்தா என்ன தப்பு வேணா செய்யலாமான்னு நிறைய கேள்வி கேட்டிருக்காங்க. விஷயம் இப்படி இருக்க, ஜாய் கிறிஸ்டல்டா வெளியிட்ட கருத்து காரணமா தனக்கு 12 கோடியே 50 லட்சம் ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருக்கிறதா சொல்லி மாதம்பட்டி ரங்கராஜ் பாகசாலா நிறுவனம் சார்பா சென்னை ஹைகோர்ட்ல வழக்கு தொடர்ந்திருக்காரு. தொடர்ந்து தன் மீது சுமத்தப்படுற தவறான கருத்துக்கள் மூலமா தன்னுடைய மாதம்பட்டி பாகசாலாவுடைய மதிப்பு மற்றும் வணிகத்துக்கு பெருமளவு சேதம் ஏற்பட்டிருக்கு. அதன் காரணமா ஆல்ரெடி கையெழுத்தான பல ப்ராஜெக்டுகள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறதா ரங்கராஜ் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த சம்பவம் தொடர்பா ஜாய் கிறிஸ்டல்டா மேல நடவடிக்கை எடுக்கப்படணும்னு, அது வரைக்கும் தன்னை பத்தியும் பாகசாலாவை பத்தியும் பேசுறதுக்கு அவங்களுக்கு தடை விதிக்கணும்னு நீதிமன்றத்துல மனு தாக்கல் செய்திருக்காரு மாதம்பட்டி ரங்கராஜ். இந்த மனு விசாரணைக்கு வந்த போது உங்களுக்கு ஏற்பட்ட இழப்பு குறித்த ஆதாரங்களை தாக்கல் செய்யுங்கன்னு சென்னை ஹைகோர்ட் ரங்கராஜுக்கு உத்தரவு பிறப்பிச்சிருக்காம். அதெல்லாம் இருக்கட்டும், ஜாய் கிறிஸ்டல்டா சுமத்தி இருக்கிற குற்றச்சாட்டுக்கு மாதம்பட்டி ரங்கராஜுடைய பதில் என்ன? அவர் மௌனத்துக்கு காரணம் என்னன்னு கேள்வி எழுப்புறாங்க ரசிகர்கள்.